This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. 14,000 ஆண்டுகளுக்கு முன்பு பேரழிவை ஏற்படுத்திய சூரிய புயல் மீண்டும் வருமா? இருளில் மூழ்குமா உலகம்? பூமியின் வரலாற்றில் மிக மோசமான சூரிய புயல் 14,300 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இதுபோன்ற புயல் மீண்டும் வந்தால் தொழில்நுட்பம் சார்ந்த உலகம் தலைகீழாக மாறும். சர்வதேச விண்வெளி ஆய்வு அமைப்புகள் எடுத்துள்ள பாதுகாப்பு முயற்சிகள் என்ன என்பதை இப்பதிவில் நாம் பார்க்கலாம். பூமியின் வரலாற்றில் மிக மோசமான சூரிய புயல் 14,300 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இதுபோன்ற புயல் மீண்டும் வந்தால் தொழில்நுட்பம் சார்ந்த உலகம் தலைகீழாக மாறும். செயற்கைக்கோள், இணையம் மற்றும் மின்தடைகள் ஆபத்தில் உள்ளன. சூரிய புயல்களால் உலகின் தொழில்நுட்பம் சார்ந்த கண்டுபிடிப்புகள் கடுமையாக சேதமடையக்கூடும் என்று சமீபத்திய ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது. 14,300 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றில் மிக சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கியது என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. சூரிய புயல்கள் என்றால் என்ன? சூரிய புயல் என்பது சூரியனின் மேற்பரப்பில் இருந்து வெளிப்படும் பெரும் ஆற்றல் கொண்ட வெப்ப அலைகள் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து காந்தப்புலத்தை சேதப்படுத்துகின்றன. இந்த புயல் பூமியின் காந்த அலைகளை அழித்து தகவல் தொடர்பு, செயற்கைக்கோள்கள் மற்றும் மின் அமைப்புகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்துகிறது. ஃபின்லாந்தில் உள்ள ஒலு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் புதைப்படிவ மர வளையங்களில் கார்பன் 14 அசாதாரண அதிகரிப்புகளை பயன்படுத்தி கிமு 12,350 ஜனவரி-ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் ஒரு பெரிய சூரிய புயல் ஏற்பட்டதை கண்டுபிடித்துள்ளார்கள். வரலாற்றில் 5 பெரிய சூரிய புயல்கள் ஏற்கனவே பதிவாகியுள்ளன. அவை கிபி 994, கிபி 775, கிமு 663 மற்றும் கிமு 5259 மற்றும் கிமு 7176 நிகழ்ந்தன. இவற்றில் 775ஆம் ஆண்டில் புயல் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது பண்டைய சீனா மற்றும் ஐரோப்பிய ஆவணங்களில் காணப்படுகிறது. இருப்பினும் சமீபத்திய ஆராய்ச்சி கிமு 12,350இல் புயல் முந்தியதை விட 18% வலிமையானது என்பதை காட்டுகிறது. சூரிய புயல்கள் வந்தால் என்ன செய்வது? இன்றைய உலகம் முற்றிலும் இணையம், மின்சாரம் மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்புகளை நம்பியுள்ளது. கடந்த காலத்தை விட அதிக ஆபத்தில் உள்ளோம். 1859ஆம் ஆண்டின் கரிங்டன் நிகழ்வில் தந்தி எரிந்தது. அதே நேரத்தில் 2003 ஹாலோவீன் புயலில் செயற்கைக்கோள் சீர்குலைந்தது. சூரிய புயல் ஏற்பட்டால் இணையம் மற்றும் மொபைல் நெட்வொர்க் முற்றிலும் முடங்கிவிடும். ஜிபிஎஸ், செயற்கைக்கோள்கள் வழி செலுத்துதல் அளிக்கப்படும். மின் சேவை மூடப்படும். வங்கி, விமான நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அவசர சேவைகள் பாதிக்கப்படும். எதிர்கால அபாயங்களை தடுக்க விஞ்ஞானிகள் இப்பொழுது சூரிய புயல்களை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மேம்படுத்தப்பட்ட எச்சரிக்கை அமைப்பு, செயற்கைக்கோள் பாதுகாப்பு வசதி, மின் கட்டமைப்பு மறுவடிவமைப்பு செய்தல் போன்றவற்றை மேற்கொண்டு வருகின்றன. இயற்கை பேரழிவுக்கு முன்னெச்சரிக்கை மட்டுமே ஒரே வழி. சூரிய புயல்கள் வரும், ஆனால் விழிப்புணர்வு இருந்தால் அழிவு குறைவாக இருக்கும். பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். சூரிய புயல் என்றால் என்ன? அது எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றி இந்த காணொளியில் நாம் முழுமையாக தெரிந்து கொண்டோம். இதுபோன்ற பயனுள்ள விடயங்களை நீங்கள்
தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, இந்த காணொளியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.